இப்போ வந்து ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு அதாவது ஆரம்ப உயிர்கதி ஸ்டார்டிங் நீங்க வந்து படிக்கீங்க. ஸ்டார்டிங்கு ஆவோ, ஆவோ வந்து ஆரம்பிச்சா, அதாவது ஆரம்பம் இருக்கு. அப்போ ஆல ஆரம்பிக்கும். ஆனா என்னது அற்புதம் இருக்கு. அப்போ ஆல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆல ஆரம்பிச்சா நம்ம வவ்வல் வந்து என்ன படிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் அபோவ் த லைன் படிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் வந்தா நீங்க வந்து இந்த சைன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்காங்க. ஒண்ணு இப்படி போட்டுக்கலாம், இல்ல இப்படி போட்டுக்கலாம்னாங்க. இது இது கிடையாது. இதுவும் தான், இதுவும் தான். எந்தெந்த ஸ்ட்ரோக்கோட சேரும்போது எந்த தசை வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ ஆங்கிறது வந்து என்ன தசைன்னு நான் சொல்லிடுறேன். இப்படி போடலாம், இப்படி போடலாம். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க ஏன்னு ஸ்டார்டிங்ல வந்தா நம்ம வந்து பெருசா வந்து போடுவோம் தெரியுமா? இவ்வளோ பெருசா. அதை வந்து குட்டியா போட்டுக்கணும். சின்னதா. ஒன்று இவ்வளோ கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. இதுவும் ஏன்னு சொல்லலாம், இதையும் ஏன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து இதை எப்படி போடலாம்? ஒரு சின்ன கரெக்ஷன் ஷார்ப்பாக போடுற மாதிரி கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே இப்படி போட்டுக்கலாம். சரியா? இதுக்கு ஈன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க ஊக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க இச்ச ஸ்ட்ரோக் படிச்சிருக்கீங்கல்ல, மேலே இருந்து கீழே. இதே மாதிரி மேலேருந்து கீழே சின்னதாக போடலாம், இல்லைன்னா கீழேருந்து மேலே போட்டுக்கலாம். இந்த தசை வந்து நிறைய பேர் குழப்பாங்க. எல்லாரும் இப்படிம்பாங்க. இது இப்படி கிடையாது. இச்ச தசை அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க ஓக்கு நம்ம இங்கிலீஷில் ஆர் இப்படி போடுவோம் தெரியுமா? இல்லைன்னா காக்கா வரையும்போது இப்படி வரையும்ல, அந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த சைடு வரும். எப்படினாலும் நம்ம போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். சரியா? இது வந்து எந்தெந்த ஸ்ட்ரோக்கோட சேரும் போது எப்படி வருது அப்படின்னு, இதுதான் வந்து ஓவரால் மீனிங். இதுக்குள்ள வார்த்தை ஆரம்பத்தில் இது வந்தால் இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இப்படி பண்ண உடனே நம்மளுக்கு வராது. எந்தெந்த திசையில வருங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. அப்போ நம்ம பேஜ் நம்பர் தமிழ் ஷார்ட்ஹேண்ட்ல எது எடுக்கணும்னா 10 எடுத்துக்கோங்க. 10 எடுத்துட்டு அதில் பாருங்க உயிர் ஆன்னு இருக்கு. குறி வந்து அதோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி. அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? இதை வந்து என்ன செய்யுங்க, ஒரு 2 லைன்ஸ் விட்டுக்கோங்க. 2 லைன்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்டோட சிம்பிளை மட்டும் நான் எழுதிட்டேன். அதில் எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி எழுதணும்னு இருக்காங்க. வந்து இது வந்து என்ன ஸ்ட்ரோக்கு? இச்சாவோட சேரும் போது. ஏன் அந்த கோட்டில் படாமல் எழுதியிருக்கேன்? ஆங்கிறது என்னது நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதனால மேலேயே முடிச்சுட்டேன் அபோவ் த லைன்ல. இப்போ இதை வந்து என்னன்னு வாசிச்சு பாருங்க. ஒன்று இச்சான்னு சொல்லலாம், இல்லைன்னா இச்சான்னு சொல்லலாம். சரி, இது எப்படினாலும் வரும். ஆனா இச்சா வரும்போது இருந்தா அது இந்த திசையில தான் வரும். அப்போ இதை 2 லைன்ஸ் விட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த லைன் ஃபுல்லா எழுதணும்.